ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கொடுத்துருக்கோம். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்லீவ் கட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். அதாவது டபுள் ஸ்லீவ் வேணும் இல்லைங்களா, 2 பக்கமும். அதனால் 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த லைன் போட்டுட்டு அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டிச் பண்ணி திருப்புவோம், அதுக்காக. ஓகே, அதுக்கு மேலே தான் கையோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக சேர்த்து 6 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். கீழே கை ரவுண்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு, அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மேலே உயரத்துக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கை கீழே உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக லைன் போட்டு பண்ணோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து கை ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு எடுத்துருப்போம் இல்லைங்களா, எனக்கு 8.25 வந்துச்சு. 8.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கிளாத்து பத்தலை. அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தடு தான். கிளாத்தை கொஞ்சம் தள்ளி ஃபோல்ட் பண்ணி அப்படியே லைன் போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ஜாயின் போடுறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. தள்ளி ஃபோல்ட் பண்ணி அப்படியே அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். என்னென்னா அந்த பாட்டம் மார்க் பண்ணணும். இந்த பாட்டம் 6 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து திரும்பவும் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம கிளாத்தை தள்ளி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அளவெல்லாம் மாறி இருக்கும். அதனால் அதெல்லாம் திரும்பவும் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு அந்த இடத்துல. இதுக்கு வந்து செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த 8.25 எங்கே வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிளாத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த 8.25 இன்ச்சு வர இடத்துல அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, அந்த 2 கிளாத்து வந்து 2 கிளாத்து மட்டும் கம்மியாக இருக்கும். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் போடுறது எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீவ் ரவுண்டும் அளவு மாறி இருக்கும். 6 இன்ச்சு அப்புறம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. நாம் இப்போ தான் தைச்சி பழகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ தான் கட்டிங்கெல்லாம் பழகிறோம் அப்படின்னா இப்படி லைன் போட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா இப்படி லைன் போட்டு தான் நானே கட் பண்ணுவேன். நமக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம அமைதியாக இருக்கிறத விட நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த தொழில் வந்து பழகும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் வந்து எத்தனை நாள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கியான்னு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், நம்ம முயற்சியை கைவிடாமல் செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, அந்த மேலே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 3 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணி அப்படியே வளைவாக மேலே கொடுத்துருக்கேன். இப்போ கீழே இருந்து அப்படியே 1/2 இன்ச் அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படியே கொண்டு வந்து அந்த வளைவில் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்லீவ் ரவுண்டு போட்டாச்சு. இந்த ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறமா அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சில் கொண்டு போய் ஜாயின் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கை ஸ்லீவ் வந்து உள் ரவுண்டு குடஞ்சி கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்காக. அதுவும் அதே மாதிரி தான். கீழே வந்து கொஞ்சம் வளைவாக ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு 1/2 இன்ச்சு அந்த ஆல்ரெடி போட்ட அந்த வளைவிலேருந்து 1/2 இன்ச்சு அப்படியே டாட்டாக மார்க் பண்ணிவிட்டு வந்து
மேலே இருக்கிற வளைவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அந்த வளைவும் நமக்கு கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த கை குடஞ்சி கட் பண்ணுறது நம்ம கட் பண்ணணும். மேலே இருக்கிற வளைவு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவு. இப்போ சென்டர் நாச் போட்டுக்கலாம், ஏன்னா சென்டர் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இந்த ஃபோல்டிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு பீஸு பத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸு வந்து ஜாயிண்ட்டுக்காக கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக, ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா 2 கிளாத்தும், அதுக்காக மட்டும்தான். அந்த 1/2 இன்ச் அந்த லைனுக்கு மேலே தான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம வைக்கணும். நல்லா நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே போல் வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ணுறதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து